அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்வை இழப்பும் ஓர் பாக்கியமாக அமையும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், நான் என் அடியானை அவனுடைய பிரியத்திற்குரிய 2 பொருட்களை பறித்து கொண்டு அதன் மூலமாக சோதித்து அவன் பொறுமை காப்பானேயானால் அவற்றுக்கு பதிலாக சொர்க்கத்தை நான் அவனுக்கு வழங்குவேன். அவனுடைய பிரியத்துக்குரிய 2 பொருட்கள் என்பது அவரின் 2 கண்களை குறிக்கும். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 5653 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடியாரை அல்லாஹு தஆலா சோதனை என்கின்ற அடிப்படையிலே அவருடைய கண்களை பறித்து சோதித்து பார்க்கின்றான். அந்த சோதனையை அவர் பொறுமை காத்து ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு சுவர்க்கம் பாக்கியமாக அமைந்து விடுகிறது. கண் பார்வை இழந்தவர் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்தில் படும் அவதிகளுக்கு பிரதிபலனாக மறுமையில் அல்லாஹ் நல்லதொரு வாழ்க்கையை வழங்குவான். உலகில் அனுபவிக்கும் சோதனைகள் ஒரு மனிதனுடைய இறப்போடு, அதாவது மரணத்தோடு முடிந்துவிடும். ஆனால் மறுமையில் அவருக்கு கிடைக்கும் சுவர்க்கம் என்ற அந்த பாக்கியம் என்றும் அழியாதது. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் தமக்கு ஏற்பட்ட குறையை பொறுமையுடன் சகித்து கொண்டு அவர்கள் வாழ்வதால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. கண்கள் அல்லாஹ் மனிதனுக்கு அருளிய பெருங்கொடை. கண்கள் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தை நன்றாக பார்க்க முடிவதுடன் பல விஷயங்களையும் கற்றும் அனுபவித்தும் புரிந்து தெளிவடைய முடியும். இந்த உலகத்தை கண்டு ரசிப்பதற்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிசய உறுப்புதான் 2 கண்கள். மனிதனின் கண் என்பது ஒளியை உணர்வதற்கு உதவும் ஓர் உறுப்பாகும். பார்வை இழப்பு என்பது ஒரு பெரிய சவால். இருப்பினும் வெளிப்புற அழகை பார்க்க முடியாததனுடைய விளைவாக மற்றவர்களுடைய குணத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுதல், பிற புலன்களின் ஆற்றல் அதிகரித்தல், அகவுலகை நோக்கி சிந்திக்கும் திறன் போன்ற நேர்மறையான அம்சங்களை கண் பார்வை இழந்தவர்களுக்கு கிடைக்கின்றது. புற உலகை பார்க்கும் பார்வை மறையும் போது மனிதர்களுடைய சிந்தனை திறன், கற்பனை வளம் மற்றும் அக உலகை உணரும் சக்தி பல மடங்கு அதிகரிக்கின்றது. கேட்கும் திறன், கேட்கக்கூடிய திறன், தொடுதிறன், தொடும் உணர்வு மற்றும் நுகரும் திறன் போன்றவை அதிகமாகி உலகை வேறு ஒரு புதிய பரிணாமத்தில் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உணர வைக்கிறது. புறத்தோற்றத்தை வைத்து மனிதர்களை எடை போடாமல் அவர்களுடைய பேச்சின் தொனி மற்றும் குணத்தை வைத்து மட்டுமே உண்மையான மதிப்பீட்டை செய்ய முடிகிறது. தேவையற்ற பார்வைகள் மூலமாக ஏற்படுகின்ற மனச்சிதறல்கள் குறைந்து மன அமைதியும் ஒருமுகப்படும் தன்மையும் எளிதாக கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கிடைக்கின்றது என்கின்ற செய்தியையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம்.
எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.